அனு ரொம்ப நல்லவடா. அவளை நம்ம காரியத்துக்காக மீனா பலி கொடுத்துட்டோம். டேய் அழாதடா. உன்னை காப்பாத்துறங்கிறதுக்காக அவ போராடின போராட்டம் அவளுக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சோம். அங்கிருந்து உனக்காக உழவு வேலை பார்த்தது இது எல்லாமே அவ உன்னை அதிகமா நேசிச்சதுனால தான்டா. எல்லாரும் காதலிக்கும் போது உனக்காக உயிரே கொடுப்பன்னு சொல்லுவாங்க. ஆனா அனு அதை நிரூபிச்சு காட்டிட்டாடா. நம்ம காதலிக்கிற பொண்ணுங்க தன்னோட காதலை எப்பவும் தனக்காகவே எல்லாமே செய்யணும்னு தனக்காக வாழணும்னு நினைப்பாங்க. ஆனா அனு உனக்காகவே வாழ்ந்தாடா. உனக்கு அனுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு அழகு பார்க்கணும்னு நான் எவ்வளவு ஆசைப்பட்டேன் தெரியுமா? எல்லாமே கடல் நீரா போச்சுடா. எனக்கு தானே அது கொடுத்து வைக்கல. அனு என் மேல பிரியமா இருந்தா என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது. ஆனா அந்த காதலை பொறுமையை வெளிப்படுத்தி சராசரி காதலனா அவகிட்ட நடந்துக்கிறதுக்கு நேரம் இல்லாம போயிடுச்சு. என் வேலைக்கு அவளை பயன்படுத்தி அவன் உயிரை காவு கொடுத்து நான் அவனுக்கு தீராத கலக்கத்தை உண்டுபடுத்திட்டா. யாரு மன்னிச்சாலும் அது மன்னிப்பில்லை, மறுபிறவி. திருப்பதி அனு செத்து அன்னைக்கு செத்துட்டான்டா. அழாதரா. ஹலோ, திருப்பதி இருக்காராங்க? டேய், யாரா இருந்தாலும் இப்ப நான் பேசுற மனநிலைமையில இல்ல. கட் பண்ணு மச்சான். அனு எங்கேயும் போலடா, உன் கூட தான்டா இருக்கா. உன்னை விட்டு அவன் எங்கேயும் போக மாட்டாடா. நீ எந்த காரியத்துக்காக அவளை இழந்தியோ அந்த காரியம் முடியற வரைக்கும் அவ உனக்கு பக்கபலமா உன் கூட தானே இருப்பா. அவளே நினைச்சு உன்னை வருத்திக்காதடா. அனு கூட இதை விரும்ப மாட்டாடா. டேய், அதே நம்பர் தானே மறுபடியும் வருது. மச்சான் பேசுடா. ஹலோ, சொல்லுங்க. நான் ஈஸ்வரி பேசுறேங்க. ஈஸ்வரியா? ஆமா. அப்படி யாரும் எனக்கு பழக்கம் இல்லைங்களே. உங்களுக்கு யார் இந்த நம்பர் கொடுத்தது? காசிநாதன் சார் தான் நம்பர் கொடுத்தாரு. காசிநாதன் சாரா? ஆமா. அவர் எதுக்கு உங்களுக்கு நம்பர் கொடுத்தாரு? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நான் சொல்ற இடத்துக்கு வர முடியுமா? இது பாருங்க, எதுவா இருந்தாலும் நீங்க போன்லயே சொல்லுங்க. இல்ல திருப்பதி, இது காசிநாதன் சம்பந்தப்பட்டது. அவர்தான் உங்ககிட்ட பேச சொன்னாரு. போன்ல பேசுற விஷயம் இல்ல அது. நான் சொல்ற இடத்துக்கு வாங்க, விவரமா சொல்ல வேண்டியிருக்கு. எனக்காக கொஞ்ச நேரம் ஒதுக்குனா அது காசிநாதனுக்கு நல்லதுன்னு நினைக்கிறேன். எதிர்கேள்வி கேட்காம நான் சொல்ற இடத்துக்கு சீக்கிரம் வாங்க.
மியூசியம் பார்க்ல நான் உங்களுக்காக காத்துட்டு இருக்கேன். சீக்கிரம் வாங்க. சரி. யாரா போன்ல? என்ன விஷயம்? காசி சார் சம்பந்தப்பட்ட விஷயம்னு யாரோ ஈஸ்வரன் என்கிட்ட பேசினாங்க. இதுல ஏதோ ஒரு மர்மம் இருக்குடா. இத பார், நான் இப்பவே நான் அங்க போய் ஆகணும்னா. மச்சான் இரா, நானும் கூட வரேன். சரி வா. இந்த இடம் தானே கரெக்டா சொன்னாங்களா? இங்க பொண்ணுங்க நடமாட்டமே இல்லாம இருக்க திருப்பதி? இல்ல, இங்கன்னு தான் சொன்னாங்க. அவங்க பேர் கூட ஈஸ்வரன் சொன்னாங்களே. காசிநாதன் சார் பத்தி சொன்னதுனால தான் எனக்கு முக்கியமான விஷயமா இருக்குமோன்னு தோணுச்சு. எந்த விஷயமா இருந்தாலும் காசி சார் தான் எனக்கு ஃபோன் பண்ணுவாரு. திடீர்னு ஒரு பொண்ணுகிட்ட சொல்லி ஏன் ஃபோன் பண்ண சொன்னான்னு தான் தெரியல. அதுவும் அவரை பத்தி டீட்டெயில்ஸ் சொல்றேன்னு வேற சொன்னாங்களா, யாருன்னு வர தெரியல. ஒருவேளை காசிநாதன் சாருக்கு தெரிஞ்சிருக்குமோ? எதுக்கும் நீ அவருக்கு ஒரு ஃபோன் பண்ணி பாரு. என்ன பிரதர், காலிங் பெல் சவுண்ட் மட்டும் எனக்கு அலர்ஜி கிடையாது. போனோட ரிங் டோனு எனக்கு அலர்ஜி தான். போனை கட் பண்ணுங்க. அட திருப்பதி, யார் பிரதர் இந்த திருப்பதி? ஃப்ரெண்டு. அட இங்க பாரு, பிரதருக்கு திருப்பதி, பழனி, திருத்தணி, திருவண்ணாமலைன்னு ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்க போல இருக்கு. என்ன விஷயமா கால் பண்றாரு உங்க நண்பரு? பேசாதான் சொல்ல முடியும். வேணாம் பிரதர், நீங்க பேசி உங்க குரலை வச்சு நீங்க ஆபத்துல இருக்கீங்கன்னு புரிஞ்சு அவர் இங்க வந்தா அப்புறம் எனக்கு தான் ஆபத்து. அதனால இப்பவே சுமூகமா போனை கட் பண்றதுதான் எனக்கு நல்லதுன்னு நினைக்கிறேன். என்ன ரிங் போயிட்டு இருக்கும் போதே கட் பண்றாரு? காசி சார் எந்த போனா இருந்தாலும் கட் பண்ண மாட்டாரு. அது என் போன்னா உடனே பேசிடுவாரு. விஷாலி சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்குமோன்னு ஒண்ணுமே புரியலையே. சரி, அந்த பக்கமா இருக்காங்களா போய் தேடி பார்ப்போமா? என்னடா எங்கேயுமே அவங்கள காணுமே. எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. திருப்பதி, எனக்கு தெரிஞ்சு நீ சொல்றதுதான் சரின்னு படுது. விஷாலி கடத்தப்பட்டதுல அவர் மூட் அவுட்ல இருப்பாரு. நீயும் விஷாலியை கண்டுபிடிச்சிருவேன்னு பாண்டியாபுரம் போறதா சொன்ன. அதுக்குள்ள அணுவுக்கு இந்த மாதிரி நிலைமை. அந்த எண்ணத்தை உங்ககிட்ட இருந்து பிரிச்சிருச்சு. அந்த கோவமா என்னமோ தெரியல. டேய், அதுக்கு இப்ப போன் பண்ண அந்த அம்மாவுக்கும் என்னடா சம்பந்தம் இருக்கு? இருக்கு யோகேஷ். நீங்க இப்ப போன் பண்ண ஈஸ்வரி. என் பேரு உங்களுக்கு எப்படி தெரியும்? இந்த பேரு வச்சவங்களே எனக்கு தெரியும். இந்த பேரு உங்க பேருன்னு தெரியாதா? எனக்கு ஒண்ணுமே புரியல. உனக்கு யோகேஷ்னு பேர் வச்சது யாரு? தாயம்மா. அந்த தாயம்மாவோட ஆள் தான் நான். தாயம்மா சொல்லிதான்
உங்க பேரு யோகேஷ்னு தெரிஞ்சது. நீங்க அவங்க குடும்பத்து மேல வச்சிருக்கிற அக்கறையும் புரிஞ்சுது. நீங்க தாய்மோட ஆளா? தாய்மா இன்னும் என்ன ஞாபகம் வச்சிருக்காங்களா? என்னால நம்பவே முடியல. தாயம்மாவுக்கு எல்லாம் தெரியும். அவங்க எங்க இருக்காங்கன்னு உங்களுக்கெல்லாம் தெரியாது. ஆனா நீங்க எல்லாம் என்னென்ன பண்றீங்கன்னு எல்லாமே அவங்களுக்கு தெரியும். அப்போ விஷாலை கடத்தினது தாயம்மாக்கு தெரியுமா? ஏன் தெரியாது? விசாலிய கடத்தினதே தாயம்மா தானே. நீங்க எல்லாம் நினைக்கிற மாதிரி விசாலிய யாரோ கடத்தல, அவங்கதான். விசாலிக்கு வந்த ஆபத்தை புரிஞ்சுக்கிட்டு அவளை காப்பாத்தி தம் பக்கத்துல பாதுகாப்பா வச்சிருக்காங்க. நீங்க சொல்றது உண்மைனா அது கேட்டு சந்தோஷப்படுற ஆளு நான் தான். நான் என்னவோ ஏதோ பயந்துட்டே இருந்தேன். எல்லாமே நல்லபடியா நடந்திருக்கு. கடவுள் இருக்காங்களோ இல்லையோ, அந்த தாயமா இருக்காங்க. இந்த விஷயம் காசி சாருக்கு தெரிஞ்சா ரொம்ப சந்தோஷப்படுவாரு. இப்போ நான் அவருக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன். வேணாம். அவங்களுக்கு இந்த விஷயத்தை தெரியப்படுத்திட்டு வர சொல்லிதான் தாயம்மா என்னை இங்க அனுப்பி வச்சாங்க. வந்ததும் முதல் வேலையா அவங்க கிட்ட இத சொல்லிட்டேன். ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அப்போ காசி சாருக்கு ஏன் என்ன ஃபோன் பண்ணி தெரியப்படுத்தல? தெரியப்படுத்த நினைச்ச போது அவர் ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்காரு. அதனாலதான் அந்த சந்தர்ப்பம் கை நழுவி போயிருக்கும். என்ன சொல்றீங்க? காசி சாருக்கு மறுபடியும் ஆபத்தா? காசிநாதனுக்கு மட்டும் இல்ல, கல்யாணி அம்மாவும் ஆபத்துல தான் இருக்காங்க. ராஜபாண்டியோட ஆள் சொன்னதை கேட்டுதான் இதை நான் ஊர்ஜிதப்படுத்தினேன். நான் அவங்க வீட்டுக்கு 2வது முறையா போனப்போ ஏமா உன அங்கதானே இருக்க சொன்ன, நீ ஏமா உள்ள வந்த? போமா போ. காசிநாதன் என் மேல எரிஞ்சு விழுந்தது, என்ன வேண்டா குறையா வெளியே அனுப்புனது, கல்யாணி அம்மா துப்பாக்கி முனையில இருந்தது, எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு தான் வந்தேன். என்னால அப்பவே ஏதாவது செஞ்சிருக்க முடியும். என் அதிரடி நடவடிக்கை அந்த 2 உயிருக்கும் ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு தான் அமைதியா வந்துட்டேன். ராஜபாண்டியன் 2 நாள் கெடு கொடுத்து அவங்கள அடைச்சு வச்சிருக்கான். அதுக்குள்ள தாயம்மா வரலனா அவங்க 2 பேரையும் கொன்னு போட்டுருங்கன்னு சொல்லியிருக்கான். இப்ப 2 பேரையும் அவங்க வீட்டுக்குள்ளேயே சிறை கைதிகளா வச்சிருக்கான். அன்னைக்கு ராஜபாண்டிய போட்டு சொல்லி இருக்கணும். அவன் அன்னைக்கு நான் உயிரோட விட்டதுதான் இன்னைக்கு இந்த நிலைமை கொண்டு வந்திருக்கேன். இப்ப என்னுடைய முதல் வேலை காசி சார் வீட்டுக்கு போயிட்டு அவரையும் அந்த அம்மாவை காப்பாற்றணும். படப்பலாம். வேண்டாம். நான் எதுக்காக பார்த்துட்டு சும்மா வந்தனோ நீங்க போய் அதை செய்ய வச்சிடாதீங்க. அவங்க துப்பாக்கி முனையில இருக்கிறதுனால இப்ப நாம தாக்குதலை தொடர்றதோ போலீஸ்க்கு தகவல் கொடுக்கறதோ தகுந்த நடவடிக்கை இல்லை. புத்திசாலித்தனமா யோசிச்சு அவங்க 2 பேரையும் காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலையில இருக்கோம். அவசரப்படாதீங்க. இன்னும் முழுசா 1 நாள் பாக்கி இருக்கு. அதுக்குள்ள நல்ல முடிவா எடுப்போம். ஆனா அதுக்குண்டான அவகாசமே இல்லையே. இல்ல, இவங்க சொல்றதுதான் கரெக்ட். அவங்க சொல்றபடியே கேட்போம். வாழை விட்டு தலையை பிடிக்கிறது தான் புத்திசாலித்தனம். இப்போ நீங்க எங்க தங்கி இருக்கீங்க? விசாலி விஷயத்த சொல்லிட்டு ராஜபாண்டியனை உளவு பார்த்துட்டு கிளம்பலான்னு இருந்தேன். இந்த தகவல் கிடைச்ச உடனே அங்க போக மனசு வரல. அவங்கள காப்பாத்திட்டு தான் அதை பத்தி யோசிக்கணும். நீங்க தப்பா நினைக்காதீங்க. நீங்க எங்க கூடயே இருந்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு பெரிய பலமா இருக்கும். காசிநாதன் சாரையும் கல்யாணி அம்மாவையும் எப்படியாவது நம்ம காப்பாத்தி ஆகணும். நீங்க எங்க கூடயே இருந்தீங்கன்னா அது பெரிய உதவியா இருக்கும். வாங்க. இதுதான் என்னுடைய ரூம். நீங்க இங்க தங்குறதுக்கு உங்களுக்கு சௌரியமா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க சாப்பிட்றதுக்கு நாங்க வெளியில போய் டிஃபன் வாங்கிட்டு வந்துடுறோம். நீங்க சாப்பிட்டுட்டு இங்கே ரெஸ்ட் எடுங்க. நான் தினேஷ் கூட தங்கிக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது எமர்ஜென்சினா யோசிக்காம எனக்கு உடனே கால் பண்ணுங்க.
காசியும் கல்யாணியும் உயிருக்கு போராடிட்டு இருக்கும்போது நான் எப்படி இங்க நிம்மதியா இருக்க முடியும்? அவங்கள எப்படி காப்பாத்துறதுன்னு தான் என் மூளை யோசிச்சுக்கிட்டு இருக்கு. விசாலி மேல தாயம்மாக்கு எவ்வளவு பாசம் இருக்கோ அதே பாசம் காசி கல்யாணி மேலயும் அவங்க வச்சிருக்காங்க. விசாலியோட இழப்பும் காசி கல்யாணியோட இழப்பும் தாயம்மாவுக்கு ஒரே மாதிரி தான். இங்க பாருங்க, என்ன இங்க தங்க வச்சுட்டு நீங்க காசி வீட்டுக்கு போய் எதுவும் தவறான முடிவு எடுக்க வச்சிடாதீங்க. அத தாயம்மாவால தாங்கிக்கவே முடியாது. இந்த விஷயத்துல வீரத்தை விட விவேகம்தான் முக்கியம். நம்ம உயிர் போனாலும் அவங்க உயிர் போயிடக்கூடாதுங்கிற நினைப்பு மட்டும்தான் நமக்கு இருக்கணும். இது பாருங்க, உங்களை தாயம்மா அனுப்புன ஆளா நான் நினைக்கல. தாயம்மாவை நேர்ல வந்து என்கிட்ட சொல்றதா நினைக்கிறேன். நீங்க என்ன சொன்னாலும் அது செய்யறதுக்கு நான் தயாரா இருக்கேன். அந்த ராஜபாண்டிக்கு இன்னியோட ஒரு நாள் கெடு முடிஞ்சு போச்சு. மீதி இருக்கிற ஒரு நாள்ல எப்படியாவது அவங்கள நாம மீட் ஆகணும். ஒரு நாள்ல எப்படி முடியும்? முடியும். ராஜபாண்டியோட இலக்கு தாயம்மா தானே தவிர காசி கல்யாணி இல்ல. தாயம்மாவை வர வைக்கதானே அவன் அவங்கள டார்ச்சர் பண்றான். தாயம்மாக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு போச்சு, அவ அவங்கள காப்பாத்துறதுக்காக வந்துட்டு இருக்காங்கிற விஷயம் அவன் காதுக்கு போச்சுன்னா அவங்க கெடு இன்னும் 2 நாள் நீடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். இப்ப நமக்கு தேவை அந்த அவகாசம்தான். இந்த விஷயத்த எப்படி அவனுக்கு தகவலா அனுப்புறதுன்னு தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். நீங்களும் அதை யோசிங்க. அதை விட்டுட்டு தேவையில்லாம வேற விஷயத்துல எந்த பிரச்சனையும் இழுத்து விட்டுறாதீங்க. இந்த விஷயத்த தாய்மையிட எடுத்து சொன்னீங்களா? இல்ல, இப்போதைக்கு இந்த சூழ்நிலைய நாமளே சமாளிப்போம். காரியம் நம்ம கையை விட்டு போச்சுன்னா தாயம்மா தானா வருவா. சரி, நாங்க போயிட்டு வந்துடுறோம். சாரு இன்னுமா தூங்காம இருக்காரு? சார் சொல்லுங்க சார். என்ன வாஞ்சி, அங்க பாதுகாப்பு ஏற்பாடெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? சார், என் கண்ணும் என் கையில இருக்கிற கண்ணும் முழிச்சிட்டே இருக்கும்போது பாதுகாப்புக்கு சொல்லவா வேணும்? உங்களால எனக்கு ஒரு நல்ல பிரதரும் அண்ணியும் கிடைச்சிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். அண்ணனுக்கு தான் ஒரு நல்ல தம்பி கிடைச்சு சந்தோஷமே இல்ல. சரி, தாயம்மா கிட்ட இருந்து ஏதாவது தகவல் கிடைச்சதா? சார், எனக்கு தெரிஞ்சு நியூஸ் இன்னும் தாயம்மாக்கு போனதா தெரியல சார். பார்க்கலாம். முழுசா இன்னும் ஒரு நாள் பாக்கி இருக்கு. அதுக்குள்ள வந்தா ஆச்சு. இல்லனா நாளைக்கு நைட்டு 12 மணிக்கு சுப முகூர்த்தம் தான். குண்டு வெடிக்க உகந்த நேரம். பிரதரையும் அண்ணியையும் பேச அனுப்பி வச்சிருவோம். வாஞ்சி இருக்கும்போது எனக்கு என்ன கவலை? சரி வாஞ்சி, நாளைக்கு கூப்பிடுறேன். ஓகே ஓகே சார். பிரதர், உங்க பங்காளி தான் பேசினாரு. இன்னும் ஒரு நாள் தான் இருக்குன்னு ஞாபகப்படுத்தினாரு. அவருக்கு எவ்வளவு ஞாபக சக்தி பாருங்க. எதுக்கு ஒரு நாள் வெயிட் பண்ற? இன்னைக்கு நல்ல நாள் தான். இப்போ எங்களை சுட்டு தள்ளிடு, நிம்மதியா போய் சேர்ந்துடுறோம். எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஆமாங்க, விஷாலி இல்லாத ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு நகரவே மாட்டேங்குது. அந்த கொடுமைக்கு இப்பவே செத்துடலாம் தாங்க எனக்கு தோணுது. நோ 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 நோ. உங்க சாவ நீங்க தீர்மானிக்க கூடாது.
அதுக்கான ரைட்ஸ் என்கிட்ட மட்டும்தான் இருக்கு. சோ வெயிட் அண்ட் see. வாழ்க்கையில கிடைக்கிற வெற்றி கேம்ல மட்டும் கிடைக்கவே மாட்டேங்குது. என் பையன் எவ்வளவு ஈஸியா விளையாடி ஜெயிக்கிறான். அவனுக்கு இருக்கிற புத்தி எனக்கு இல்லாம போச்சே. என்னடா இது, தூக்கம் வருது. பெட்ரூம் அங்கதான் இருக்கு, வேணா போய் படு. பிரதர், அதெல்லாம் நமக்கு எதுக்கு? நாங்கெல்லாம் யானை மாதிரி நின்னுகிட்டே தூங்குற ஜாதி. ஆமா, உங்களுக்கு தூக்கம் வரல? வரல. என்ன பிரதர், இன்னைக்கு விட்டா அப்புறம் தூங்குற பாக்கியம் எப்பவும் கிடைக்காது. நீங்க போய் தூங்குங்க பிரதர். நான் தான் சொல்றேன் தூக்கம் வரலன்னு. ஏன் தொலை பண்ணிட்டு இருக்க? சும்மா தொண பேசாம கொஞ்சம் நிம்மதியா இருக்க விடு. என்ன பிரதர், நான் பேசுனா நாள் பூரா கேட்டுக்கிட்டே இருக்கலான்னு என் பொண்டாட்டி சொல்லுவா. நீங்க என்னடா பேசக்கூடாதுங்கிறீங்க? சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கீங்களே, போர் அடிக்குமேனு சும்மா பேசலான்னு பேசினேன். சரி, உங்களுக்கு பிடிக்கலனா தேவையில்லாம என் எனர்ஜிய நான் ஏன் வேஸ்ட் பண்ணணும்? சரி, நான் தூங்க போறேன். உங்க மேல நம்பிக்கை இருந்தாலும் அப்பப்ப என் மேல எனக்கே சந்தேகம் வந்துரும். அதனால நான் ஒண்ணு பண்ண போறேன். இருங்க. கயிறு மேல இருக்கிற நம்பிக்கை மனுஷன் மேல இல்லையேன்னு தப்பா நினைக்காதீங்க. சம்டைம் உயிர் இருக்கிறத விட உயிர் இல்லாததான் நம்பி ஆகணும். அண்ணி, வாய்க்கு ருசியா சமைச்சு போட்ட கைய கட்டி போட்டுட்டேன்னு தப்பா நினைக்காதீங்க. சாரி.
சின்ன வயசுல இருந்து கண்டுபிடிக்கிற கண்ணாம்பூச்சி விளையாட்டுனா எனக்கு உசுறு. இந்த விளையாட்டு நல்லா இருக்கு, விடியிற வரைக்கும் விளையாடலாமா?